ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே, ஜீயர் திருவடிகளே சரணம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்து பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமாவின் சரணார்விந்த நாமன்னி வாட நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இன்றைய தினம் ஏகாதசி இந்த நன்னாளிலே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய தலைமையிலும் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தலைமையிலும் ராமானுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி புரட்சி செய்த மகான் என்ற கலைஞருடைய ஒரு புத்தகம் அவருடைய அச்சு பதிவேற்றம் செய்யப்பட்டு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறையால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலமாக, முதலமைச்சர் அவர்கள் மூலமாக இன்று எங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு எங்களை சார்ந்த அனைவருக்கும் அப்புத்தகம் அவர் வாயிலாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். வாழ்விலே ஒரு மனிதன் எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டியாக வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமானுஜர். அவர் உடையவர், அவருடைய திருவடி பற்றினால் ரொம்ப முக்கியம் என்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இன்று எல்லா இடங்களிலும் எல்லா கோயில்களும் இந்த அளவுக்கு விமர்சையாக அங்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக வழிவகுத்தவர் என்ன? ராமானுஜர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இன்று காலத்தொட்டு வரை அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இன்று எல்லோரும் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற முதல் திவ்ய தேசம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் சேத்திரத்திலிருந்தே நாம் இன்று வரை தொடர்ந்து அவருடைய அந்த செயல்திறன் என்னவென்று தெரியாமல் இந்த காலகட்டங்களிலே ஒரு பிளான், ப்ரோக்ராம், ஷெட்யூல் என்று சொல்லி இது திட்டமிட வேண்டும் என்பதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு மேல் திட்டமிட்டு நடத்தி காட்டியவர், புரட்சி செய்த மகான். அப்படிப்பட்டவரை நாங்கள் எல்லா கோயிலிலும் எல்லா இடங்களிலே அவருக்கு ஏன் நாம் விமர்சையாக கொண்டாடுகின்றோம் என்றால் அனைவரும் க்ஷேமத்தோடு, வாழ்க்கையில் வளத்தோடு, வெற்றியோடு வாழ்ந்து நம்முடைய நாடு பெருமையும் புகழும் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்த மகான். அப்படிப்பட்டவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் புத்தக வழிவடிலே பதிவேற்றம் செய்யப்பட்டு இன்றைய தினம் எங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கள், வடிவங்கள், அதில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக திரு சிக்கிசுவம் அவர்கள் ரொம்ப அழகாக விவரித்து சொன்னார். நாங்கள் எதெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் மிக அழகாக விவரித்து சொல்லியிருக்கிறார். இந்த கலைஞருடைய இந்த தொலைக்காட்சியில் மீண்டும் இது முற்று பெறாமல் இருப்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது அனைவருக்கும் மாநிலங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது இங்கே எல்லோருடைய ஒரு விதமான கருத்து. இதையும் கூறிக்கொண்டு இது மிக சிறப்பாக செயலாற்றிய அனைவருக்கும் நாங்கள் மங்களாசாசனம் செய்யணும். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா, ஜெய் ஸ்ரீமன்னாராயணா, ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. என்னம்மா ஒரு பொன்னான நாள்னா சொல்லணும். அதுவும் கலைஞருடைய மகன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால் இதை வெளியிட்டிருக்கிறது ரொம்ப பெருமை உடையது. தன்னுடைய தகப்பனார் சீரியலாக பண்ணதை அவர் நூலாக வெளியிட்டிருக்கிறது ரொம்பவும் பாராட்டக்கூடியது. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய முயற்சியாலும் மற்ற பெரியோர்களுடைய முயற்சியாலும் இந்த நூல் வெளியிடப்பட்டிருப்பது ரொம்பவும் முக்கியம். பொருந்திய தேசும் உரையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் என்ற வகையில் இவர் பல்லாண்டா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகழும் பொருளும் செல்வமும் சேர்ந்து இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆளணும்னு அடியன் விருப்பப்படுறேன். இது என்னுடைய யுத்தம். இந்த ராமானுஜருடைய நூல் வெளியிட்டதுனால அவருடைய அனுக்கிரகம் நிச்சயமாக அவருக்கு கிட்டும். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை.
இந்த நூல் வெளியிட்டத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால் நமது தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ராமானுஜர் புரட்சி செய்த மகான் என்ற நூலை இன்னைக்கு வெளியிட்டாங்க. அதில் ஒரு அணில் எப்படி ராமருக்கு உதவியாக இருந்ததோ அந்த மாதிரி நானும் இதில் ஒரு சின்ன பங்கு ஏற்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரமாக சொல்கிறதுக்குன்னே பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். திருவனந்தபுரம் கோயில்ல ஏதோ நிறைய பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அதை விட பெரிய பொக்கிஷம் ராமானுஜர் என்ற மகா முனிவருடைய வாழ்க்கை. தங்கத்தாலும் வெள்ளியினாலும் இருக்கிற பொக்கிஷத்தை விட அக்கறையினாலும் அன்புனாலும் அருளாலும் இந்த மக்களை அரவணைக்க வேண்டும் என்று விரும்பிய ஆன்மீக புரட்சி செய்த மகான் ராமானுஜ மா முனிவர். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வாழ்க்கையை ஒரு நாடகமா ஊடகத்தில் வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இங்கே சகோதரி பத்மினி பேசினார்கள். அது மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியில அதை மிக விஸ்தாரமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வரையில அந்த ராமானுஜமா முனிவருடைய வாழ்க்கையை வெளியிட்டார்கள். அதை புத்தகமாக்கி நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருடைய மாண்புமிகு அமைச்சருடைய முயற்சியினுடைய காரணமாக ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டு கொடுக்க அதை பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ரெண்டு செய்தி நாம புரிந்து கொள்ளணும். அந்த புத்தகத்தை பார்த்தா அதனுடைய அருமை தெரியும். பொதுவாக சம்பிரதாயத்தில் ராமானுஜரை அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருத்தி ஒரு தெய்வீகமாக வணங்குகிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனா முதல் முறையா இதுல அவர் ஒரு குழந்தை எடுத்து இடுப்புல வச்சிருக்க மாதிரி ஒரு படத்தை போட்டு, அந்த படமே கூட பல பேருடைய கேள்விக்கு இடம் வரும் என்றாலும் துணிவாக அப்படி ஒரு படத்தை போட்டு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய தோளிலே தூக்கி உயர்த்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு புரட்சியாளர் நம்முடைய ராமானுஜர் என்பதை அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமே நமக்கு புரிய வைக்கும். மிக அருமையான அச்சு, வண்ணங்கள், ஒவ்வொரு படமும் அவ்வளவு அருமை. அக்கறை எடுத்து நல்ல படங்களை எல்லாம் வரைந்து அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த எழுத்தோவியத்தையும் அந்த புத்தகத்தில் அச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாத்திக இயக்கங்கள்லேருந்து வெளியில் வந்தவர்கள், அதிலிருந்து வளர்ந்து வெளியே வந்தவர்கள். பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவுடைய அந்த வழியை பின்பற்ற தொடங்கியவர்கள். ஆனா ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படின்னு அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அவர்களுடைய வாழ்விலும் சரி, சமய உலகத்திலும் சரி, ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு சொல்லணும். ஏன்? ராமானுஜர் கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற கருத்து உடையவர். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா, வைணவ கோயில்களில் மட்டும் ஒரு அழகு உண்டு. சவுந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராட போவார். இது பல பேருக்கு தெரியும். ஆனா சவுந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராட போற போது பெருமாளையே மீனவர்கள் கையில ஒப்படைப்பார்கள். அந்த மீன் வலையில பந்தல் போட்டு அதுல பெருமாளை எழுந்தருள பண்ணுவார்கள். நீங்க யாருமே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். அந்த ஊர் பெண்கள் பெருமாளை எப்படி வரவேற்பார்கள் கேட்டா, மாப்பிள்ளைய வரவேற்கிறார்கள் என்ற உணர்வோடு வரவேற்பார்கள். எப்படின்னா, முறத்தை கையில வச்சு முகத்தை மூடிக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு நேரா முகத்தை முழிக்க கூடாதான். அதனால முகத்தை மூடிக்கிட்டு அந்த பெருமாளை தரிசிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீனவர்களுடைய கையில பெருமாளை கொடுக்கறது அப்படின்னா அது என்ன சாதாரணமான விஷயமா? இந்த வித்து வைணவத்தில் விழுந்ததற்கு காரணம் ராமானுஜருடைய அந்த சித்தாந்தம். ஏழை மக்களுடைய கையில் மதம் போனால் மட்டும்தான் மதம் நீண்ட காலம் வாழ முடியும். சரியா மேல இருக்கிற படிப்பாளிகள் மட்டுமே மதத்தை கையாண்டு கொண்டிருந்தா மதம் பல நூற்றாண்டுகளுக்கு வாழ முடியாது. இந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்திய பெருமை
ராமானுஜ முனிவருக்கு உண்டு. அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கடைக்கோடி மக்களுக்கு ராமானுஜர் சமயத்தை கொண்டு போனதால அவருடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று எழுதினார்கள். நான் ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். வைணவ சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. மற்ற சம்பிரதாயங்கள்ல கொஞ்சம் அப்படி மாறினா பெரிய சிக்கல் வராது. ஆனா வைணவ மரபியல் இருந்து மாறுவதை விரும்ப மாட்டார்கள். அந்த சாஸ்திரபூர்வமான விஷயங்களை அதே மொழியில அதே தன்மையில எழுதணும். அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் வைணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த மரபு மாறாமல் அதே மொழி நடையில அப்படியே அந்த கருத்துக்கள் தத்துவ கருத்துக்களையும், ஏன்னா ராமானுஜர் தத்துவங்களை சர்ச்சை பண்ணவர், அதையெல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இது கலைஞர் அவருடைய எழுத்து திறமைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதை தயாரித்தவர்களுக்கு பாராட்டு. அது பல மொழிகள்ல வரணும். இந்தியா முழுக்க அது இன்னும் பல்லாயிரம் பேரால பார்க்கப்படணும். நடுவில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுடுச்சு. அது மீண்டும் எல்லா எபிசோடும் ராமானுஜருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியணும். அதை அச்சிட்ட அறநிலையத்துறைக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் வெளியிட்டு வாழ்த்திய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வணங்குதலுக்குரிய நம்முடைய ஜீயர் பெருமக்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களது திருவடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த ஆன்மீக பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். சமயத்துக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை நிரப்பிய கலைஞருடைய பணி மேலும் மேலும் மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்ற அந்த பணிவான வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நெடுந்தொடரை ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ண திரு தனுஷ் அவர்களுக்கும் எங்கள் கூட உறுதுணையாக இருந்த ரங்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.